அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாசிஸ் சையத் கேலரி. நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் மட்டன் கட்லெட் செய்ய போகிறோம். பக்ரீத் பண்டிகை முடிஞ்சு எல்லார் வீட்லேயும் வந்து மட்டன் இருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெங்காயம் 2 வந்து பெருசு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு 5 வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். மட்டன் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்பவே கோல்டன் வேண்டாம், கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கறியிலையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதால இதில் 1 ஸ்பூன் போதும். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டேங்க, பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்ச நாள் வந்து நான் அதை நல்லா வதங்கிக்கிட்டோம். நம்ம வந்து 5 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாளாக வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. மட்டன் எப்படின்னா, மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி சும்மா கொர அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மல்லித்தூள் மல்லி இலை வந்து மேலே போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோடு நம்ம வந்து கட்லெட் எப்படி பண்ணணும்னா, இதுதான் நம்ம என்ன ஷேப் வேணுமோ இந்த கட்லெட்டை இந்த மாவு தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸு, சாண்ட்விச் ப்ரெட்டு வாங்கி ஒரு 4 ப்ரெட்டு துண்டை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஷேப் கட்லெட் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிவிட்டு இந்த எக்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து ரோல் பண்ண வேண்டியது தான். ரோல் பண்ணி வச்சுட்டா நம்ம கட்லெட் ரெடி. இங்கே பாருங்கள், ஒரு 2-3 டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரை பண்ணுமோ அப்போ எடுத்து ஒரு 1/2 hour முன்னாடி வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை தவா ஃப்ரையும் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்லெட் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை என்ன பாக்ஸ் இருக்கோ அதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. நான் 2 பாக்ஸ் எடுத்து அடுக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வந்து நீட்டாகவும் பண்ணிக்கலாம். நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். மதியம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். சாயங்காலம் வந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்ட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். சாயங்காலம் கடாயில் எண்ணெய் ஊற்றி இங்கே பாருங்கள், கட்லெட் நம்ம எடுத்துட்டோம். ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வச்சுருங்க. எப்போ நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்களோ பாருங்கள், அழகாக சூப்பராக டீப் ஃப்ரை பண்ணி வந்திருக்கு. நம்ம மட்டன் கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு, நல்லா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.